நம்ம எல்லாரோட லைஃப்லயும் ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருந்திருப்பாங்கங்க. அந்த பர்சன் எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனா ஒரு பர்சனை தவிர அந்த பர்சன் தான். அந்த பர்சனுக்கு நம்ம லவ் அப்படியே கொட்டி 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 கொடுத்துருப்போங்க. கடைசியில குட்டியா கூட நமக்கு லவ் கிடைச்சிருக்காது. அந்த லவ்க்காக நம்ம சண்டை போட்டிருப்போம், கெஞ்சி இருப்போம், பிச்சை எடுத்திருப்போம், அவமானப்பட்டிருப்போம். ஆனா கடைசியில அவங்க நமக்கு கொடுக்கறது லவ் தர மாட்டாங்கங்க. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு கிஃப்ட் ப்ரோக் ஆர் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் ப்ரோக் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன பண்றதுனே தெரியாது. நம்ம உலகம் அவங்களா இருந்திருப்பாங்க அது வரையும். அதுக்கப்புறம் எங்க போறது, என்ன பண்றது, யாரை நம்புறது, நம்ம லைஃப் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளோட அந்ததையும் கடந்து நம்ம வந்துட்டு அப்பாடா அந்த பர்சனை இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்துட்டோம், வாழ்க்கையில மறந்துட்டோம், அந்த மெமரிஸ்லாம் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கப்ப நம்ம மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல அந்த பர்சனோட ஞாபகம் எப்பயுமே இருந்துட்டே இருக்குங்க. நம்ம திடீர்னு ஏதோ யோசிக்கிறப்ப, திடீர்னு ஏதோ பாக்குறப்ப, திடீர்னு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் அந்த பர்சனை நம்மகிட்ட ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். என்ன மானங்கெட்ட மனசுங்க இது. நம்மளை ஹர்ட் பண்ணவங்க, நம்மளை காயப்படுத்தினவங்க, நம்மளை ஏமாத்தினவங்க, நம்மளை அவமானப்படுத்தினவங்க பத்தி இன்னும் நினைச்சிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட வாழ்க்கையில இப்படி ஒரு பர்சன் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட பர்சன் யாரு என்னன்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.